ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரான் கைன் பிஸ்னஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் ட்ரான் காஸ்மோஸ். ஸோ உண்மையிலேயே வந்துட்டு நான் எதிர்பார்த்த ஒரு கான்செப்ட் இன்றைக்கி தாங்க கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலாக இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ நினச்ச மாதிரியே இன்றைக்கி என்னை தேடி அந்த கான்செப்ட்டு எனக்கு ஒரு நண்பர் வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ உண்மையிலே எதிர்பார்க்கவே முடியல. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்டில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 100 TRX மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த கான்செப்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஒரு நெட்வொர்க்காக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய இன்கமாக கண்டிப்பாக இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் நான் 100 TRX போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். மோர் தென் வந்துட்டு இதில் அடுத்தடுத்த பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 TRX அடுத்து 1000, அடுத்து 10,000, அடுத்து 25,000. ஸோ இந்த 25,000குள்ளே நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்கம் கிடைக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லெவலுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவலுக்கு 1.5%, செகண்ட் லெவல் வந்துட்டு 0.25%, தேர்ட் லெவலுக்கு 0.25%. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் வைக்கலாம், என்ன சார் இதுக்கு முன்னாடி இருந்த கான்செப்ட்லலாம் டைரக்ட் ரெஃபரலுக்கே 10%, செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5%, தேர்ட் லெவலில் 3%, இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிகபட்சம் கீழே வரைக்கும் போச்சுன்னா கூட ஒரு 1%, 1.5% அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஜஸ்ட் 25%, அதுவும் 0.25% இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கலாம். கண்டிப்பாக அது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கான்செப்டை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த 10%, 5%, 3% உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக கொடுப்பாங்க. ஆனால் பட் இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய யூசர் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதில் இருந்துட்டு உங்களுக்கு 1.5% டெய்லி கமிஷனாக கிடைக்கிது. ரெண்டாவது 0.25% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11 லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லெவல் கமிஷன் வந்துட்டு அந்த டெய்லி இந்த மைனிங் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிளான் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓஸ்மோஸ் அப்படின்னு ஒரு INR பேஸ் கான்செப்ட் ஒன்று வந்திருந்தது. ஸோ அந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது 7 லெவல் வரைக்கும் டேரெக்ட் கொடுக்கணும். 7 டேரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அந்த 7 லெவல் வரைக்கும் நீங்கள் இன்கம் எடுக்க முடியும். சேம் அவங்க ஃபர்ஸ்ட் லெவலில் வந்துட்டு உங்களுக்கு ₹1 வந்துட்டு டெய்லி கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு பிளான் இருந்தது. பட் இங்கே நீங்கள் டைரெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நீங்கள் 11 லெவலுக்கு சம்பாதிக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல், அதாவது உங்களோட டைரக்டில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்க 500 TRX டெபாசிட் பண்ணுறாங்க, இல்லை 100 TRXல வந்துட்டு ஒரு 5 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 5 லெவல் வரைக்கும் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. உங்களுக்கு 5 லெவல் வரைக்கும் லெவல் கமிஷன் கிடைக்கும். அதாவது உங்களோட டீம் மெம்பர்ஸ் ஒன்லி 100 TRXல மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அவர் 11 லெவல் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெவலுக்கு தான் வரும். ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் அடுத்த நபரை வந்துட்டு ஒரு 1000 TRXல வந்துட்டு ஒரு நபரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் 11 லெவலுக்கு லெவல் கமிஷனாக டெய்லி ஏர்ன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பிளான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு 2 days தான் ஆகுது. ஸோ எனக்கு இன்றைக்கி தான் இந்த பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ கரண்ட் டொனேட்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டலாக 179 பேர் இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் பேலன்ஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,98,695 TRX பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேலன்ஸில் இருக்குது. ஸோ நான் இங்கே காமிக்கிறது தான் கரெக்டாக கான்ட்ராக்ட் பேலன்ஸில் காமிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாகவே அதுவும் காமிக்குது. ஸோ அந்தபடி மற்றபடி எதுவும் ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. உண்மையிலே இந்த பிளான் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ரெண்டாவது 2 வித்ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் போனஸ், அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே டெய்லி 2.5% உங்களுக்கு டெய்லி கமிஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீம் மூலியமாக உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எத்தனாவது லெவலில் இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு 0.25% வந்துட்டு இன்கமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும், டெய்லி இன்கம். ஸோ ஒரு நாள் மட்டும் கிடைக்க போகிறது கிடையாது, டெய்லி இன்கம் கிடைக்க போகுது, அதுவும் 0.25%. நமக்கு தோணும் சின்ன ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது. கீழே நம்மளோட டீம் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மற்ற கம்பெனி மாதிரி வந்துட்டு நம்ம
பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு இவங்க கொடுக்கக்கூடிய டெய்லி 2.5% அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக இந்த பிஸ்னஸ் லாங் டைம் வந்துட்டு தொடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே நேரம் வந்துட்டு இவங்க டீம் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனி கொடுக்குறது 10%, 20%, 15%ங்கிற மாதிரி அள்ளி கொடுத்துட்டு கடைசியாக கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய லோயஸ்ட்டாக இருந்தாலும் ஸோ லாங் டைம் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்துட்டு 1000 rupees 1000 TRXல வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னென்னா சேம் இப்போ நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 100 TRX போட்டுட்டு டெய்லி நீங்கள் 2.5% ஏர்ன் பண்ணுறீங்க. சேம் இதில் வந்துட்டு 1000 பண்ணுறீங்க அப்படின்றப்ப டெய்லி அதே 2.5% தான் உங்களுக்கு இன்க்ரீஸாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய டீம் வந்துட்டு உங்களால் இதில் பில்டு பண்ண முடியும். ஓகேங்களா? லாங் டைம் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். 2வது கம்பெனி லான்ச் ஆகி இப்போ தான் நமக்கு கையில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஃபுல்லாக இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த பிஸ்னஸை கொடுத்தாரு. ஸோ உண்மையிலேயே எனக்கு நான் எதிர்பார்த்த ஒரு கம்பெனி எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்காக நான் ஒன்ஸு இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் பேலன்ஸை ஒன்ஸை செக் பண்ணிடுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேலன்ஸில் வந்துட்டு இங்கே 2,98,000 TRX. ஸோ நான் அங்கே முன்னாடி என்ன சொல்லியிருந்தேனோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ கம்பெனியோட நேமும் பார்த்தீங்கன்னா அதே நேமில் தான் இருக்குது, ட்ரான் காஸ்மோ அப்படின்னு. ஸோ கீழே வந்துட்டு நேம் வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்துட்டு டெஃபினட்டாக 2 நாளில் கிட்டத்தட்ட 2,98,000 TRX பக்கமாக உள்ள டெபாசிட் நடந்திருக்கு. ஸோ பிளான் உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. 2வது நான் யூஸ் பண்ணக்கூடியது ட்ரான் வாலெட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரான் வாலெட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்குது. இன்றுதால் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். நீங்கள் இந்த கம்பெனியில் தைரியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு லாங் டைம் ஒரு சூப்பரான இன்கம்மை டெஃபினட்டாக இந்த இடத்துல உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் PDF ஃபைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ வெல்கம் டு ட்ரான் காஸ்மோஸ். ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட PDF ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் 80 days பக்கமாக உங்களுக்கு கிடைக்கிது. 200% வந்துட்டு நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்னாக கொடுக்குறாங்க. ஸோ பேக்கேஜ் வாரியாக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேக்கேஜ் இதில் பேக்கேஜெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பேக்கேஜுங்கிறது வந்துட்டு நமக்கு டெய்லி ROI ரிட்டர்ன் வர்றது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய பேக்கேஜ். 2வது நீங்கள் இந்த 25,000 வந்துட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நோ ROI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த 25,000 வந்துட்டு பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா லெவல் கமிஷன் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகுது இல்லைங்களா? அதில் வந்துட்டு 75% உங்களுக்கு லெவல் கமிஷன் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லெவல் போனஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5%, அடுத்து 25% அப்படின்னு சொல்லிட்டு 11 லெவல் வரைக்கும் உங்களுக்கு லெவல் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு PDF ஃபைல் வந்துட்டு தெளிவாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் வந்துட்டு பிளான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தை தாண்டி வீடியோ ஓடிடும். உங்களுக்கும் பொறுமை இருக்காது, ஸ்கிப் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னே தோணும். அதனால் பிளானை நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். பிளான் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு இந்த PDF ஃபைலை அனுப்பிச்சிக்கிறேன், பொறுமையாக கூட நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளைனர் வந்துட்டு எனக்கு இந்த இமேஜ் அனுப்பிச்சி வச்சிருந்தாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணது 8ஆம் தேதியே ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 100, 1000, 10,000, 25,000 வரைக்கும் அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டெபாசிட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு நமக்கு 2.5% வந்துட்டு நமக்கு யுவர் ஓன் டொனேஷனில் வந்துட்டு கிடைக்கக்கூடியது டெய்லி போனஸு. ப்ளஸ் வந்துட்டு 0.25லேருந்து 1.5% வந்துட்டு நமக்கு லெவல் கமிஷன் 11 லெவலுக்கு நமக்கு லெவல் கமிஷன் டெய்லி போனஸாக கிடைக்கிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளைனர் வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட டேரக்டில் மட்டும் 9, செகண்ட் லெவலில் 9, தேர்ட் லெவலில் 28, ஃபோர்த் லெவலில் 36, ஃபிஃப்த்தில் 22, சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23, 7th 5, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவலுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இவருடைய டோட்டல் பிஸ்னஸ் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே காமிக்குது. ஸோ டெய்லி இவருக்கு லெவல் போனஸ் வித்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2,129 TRX வந்துட்டு இவருக்கு இன்கமாக கிடைக்குது. ப்ளஸ் இவருக்கு டெய்லி செல்ஃப் போனஸ் வித்ராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 481 TRX வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் இருக்குது.
உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு லாங் டைம் இந்த பிஸ்னஸில் ட்ராவல் பண்ண முடியும். சேம் ஒரு மிகப்பெரிய இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ தயவுசெய்து இந்த பிஸ்னஸை மற்ற கான்செப்ட் வந்துட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த பிஸ்னஸில் அந்த ஃபீல் கண்டிப்பாக படாதீங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்துட்டு இந்த இதுக்கு முன்னாடி ஓஸ்மோஸ் பண்ணவங்க எல்லாமே இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயே தீரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ வேகமாக ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம். உடனடியாக சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிஸ்னஸை உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பிஸ்னஸ் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கே கொஞ்சம் என்னடா இவ்வளோ பிஸ்னஸ் வந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. ஸோ ஒரு நல்ல கான்செப்ட் கிடச்சாச்சு. ஸோ இனி அடுத்தடுத்த பிஸ்னஸுக்கு போக தேவையில்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் போங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஃபர்தராக நான் வந்து கைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.